அடுத்தது கன்னி ராசிமா. இந்த கன்னி ராசிக்கு ஜூலை 27 சனி வக்ரம் ஆகிறாரு. அந்த கன்னி ராசிக்கு 3 நல்ல விஷயம் சொல்லுங்க. கன்னிராசிக்காரர்கிட்ட கேட்டோம்னா அழுதுருவாங்க. எங்களுக்கு எங்கம்மா நல்ல விஷயம் நடக்குது. அதே நேரங்களில் கன்னிராசிக்கு 4ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ அந்த முக்கியமான ஸ்தானம் 1, 4, 9 முக்கியமான ஸ்தானங்களை பார்க்குறாரு. ரெண்டாவது பாசிட்டிவான விஷயம் சொல்லுங்க. ரெண்டாவது பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வந்து 5, 6 கூடியவர் 7ஆம் இடத்துல இருக்கிறார்ல. மூணாவது பாசிட்டிவான விஷயம் கன்னிராசிக்கு 3வது அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் பாலாம்பிகா. என்னங்க என்ன இவங்க ஏதோ ஒரு வாட்டியும் ஒரு வீடியோலையும் ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, என்னதான் இருக்கும் இந்த வாட்டி ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கல்ல. உங்களுக்காக தான் இந்த ஜோதிடர் யுகம் சேனலை நீங்கள் இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி உலகமெல்லாம் பார்த்து நீங்கள் கமெண்ட் கொடுத்துட்ருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்துட்டு தானே இருப்போம். அப்படி தாங்க இந்த ஜூலை 27 சனி வக்ரமாகிறாரு. சனி வக்ரமாகிறாரே, அப்படி என்ன அந்த வக்ரம், என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம மருத்துவ ஜோதிடர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் கலந்து ஆலோசித்து உங்களுக்கான அந்த 12 ராசிக்கும் இந்த சனி வக்ரமாகிற இந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் ஒரு பாசிட்டிவாக நடக்குமா இல்லை நெகட்டிவாக நடக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லையா, 3 விஷயம் நல்லா பாசிட்டிவாக ஒரு ராசிக்கும் 12 ராசிக்கும் நடக்க போதான். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. சூப்பரான விஷயத்தெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. பரிகாரம், ஆன்மீகம் எல்லாமே. அது இல்லாமல் நான் அந்த சங்கரேஸ்வரி அம்மாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணுன்னா, மருத்துவ ஜோதிடர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து ஜாதகம் பார்க்குறாங்க. இதில் அங்கே கம்ப்யூட்டர் கிடையாது, கையிலே எழுதி உங்களுக்கு ஜாதகம் சொல்லுவாங்க. அதுவும் பரிகாரம் சொல்லுவாங்க. என்னென்ன கோவிலுக்கு போனால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. நியூமராலஜி பார்க்குறாங்க. அது இல்லாமல் மருத்துவம், அதாவது ஃப்ளவர் ரெமிடின்னு சொல்லுவாங்க, அதாவது மலர் மருத்துவம், அதுவும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த உங்கள் ஜாதக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த ஜாதகத்தை பார்த்து உங்கள் கட்டத்தை பார்த்து உங்களுக்கு இப்போ என்ன நடக்குது, இனிமேல் நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக என்னென்ன நடக்கிறதுக்கான வழிகளும் பரிகாரத்தோட நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஜாதகம் பார்த்தா நிறைய விஷயங்களை நீங்கள் பாசிட்டிவாக நெகட்டிவை கடந்து பாசிட்டிவுக்கு போகலாம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இன்றைக்கி இப்படி ஒரு அருமையான பதிவு பார்க்க போகிறோன்னு சொன்னோம் இல்லையா. என்ன பதிவு அப்படின்னா அதுதாங்க ஜூலை 27 சனி வக்ரம் ஆகிறாராம். அந்த சனி வக்ரம் அப்போது 3 நல்ல விஷயங்கள் நடக்க போதாம். பார்ப்போமா 12 ராசிக்கு என்னதான் அப்படி 3 நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அவங்களே கேட்போமா. வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் கேட்குறேன், நீங்களும் கேட்டீங்க, ஒன்றா கேட்டோம். நம்ம அதனால ஒன்றும் இல்லை, நல்ல விஷயம்தான். ஒன்றா பேசுகிறோம், ஒன்றா கேட்கும்போது அது இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா. ஃபர்ஸ்ட் ஒரு அறிமுகம் கொடுத்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் முதல்ல அறிமுகம் பண்ணுங்க. நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க. சங்கரேஸ்வரி அம்மாவை போய் ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்குறாங்க. உங்களுக்கு என்னென்ன தெரியும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்கன்றத சொல்லுங்கள். ஜோதிடயுகம் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவச்சிரி எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். நம்ம வந்து என்னென்ன சர்வீஸ் பண்ணிக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய ஜோதிட முறை, அது வந்து வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் பார்த்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள் வாஸ்து. முக்கியமாக வந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தருமே வந்து இன்றைக்குள்ள சூழ்நிலையில் வந்து முறையான ஒரு இடம் வாங்குறப்பையோ வீடு கட்டுறப்பையோ வாஸ்துப்படி கட்டினால் மட்டும்தான் நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, வீடு வந்து தவறாக கட்டிக்கிட்டீங்க, அது எப்படி சரி பண்ணி சரியான முறைக்கான பார்க்குறதுக்கு அப்படின்னா அதுக்கு வாஸ்துப்படி வந்து இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்கிறதுமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே நேரங்களில் பாருங்க, நம்மளுடைய அப்பா அம்மா வச்ச பேரை வந்து நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் நம்மளுடைய ராசிப்படி இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாது. நியூமராலஜி படி எண்கணித எப்படி இருக்கான்னு தெரியாது. அப்போ அந்த பேரில் சிறிதளவு கரெக்ஷன் சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வரதும் பாருங்க, நியூமராலஜி ராஜநிலைப்படி வந்து அந்த பெயர் மாற்றமும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வெரி குட். அடுத்து பாருங்களேன், ஃபோன் நம்பர் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. எங்கே வேணாலும் நம்பர் இருக்குது. நம்மளே பாருங்க ஒரு நம்பரில் தான் பிறந்திருப்போம் தேதியில் வந்து. இப்போ ஃபோன் நம்பர் மூலமாக
ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் வாங்கினோட தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃபோன் நம்பர் வந்த விட்டு தான் அவங்களுடைய வாழ்க்கையில மிக உயரத்துக்கு போவாங்க. ஏன்னா ஃபோன் நம்பர் இல்லாமல் இன்னைக்கு எதுவுமே கிடையாது. ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, சிலிண்டரு எல்லாத்துக்கும் பாருங்க ஃபோன் நம்பர் தான். அப்போ அந்த ஃபோன் நம்பர் மூலமாக எப்படி உங்களுடைய வங்கியோட வரவு செலவு கணக்கை உயர்த்துறது, உங்க வாழ்க்கையில எப்படி சுபபரியங்களா செய்ய வைக்கிறது அப்படிங்கிறதும் பாருங்க உங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி ஃபோன் நம்பரும் தேர்வு செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பாருங்க வாகன நம்பர், வண்டி நம்பர், உங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி நம்பர் வந்து, அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம் நம்பர் எல்லாமே ஏடிஎம் நம்பரும் மாற்றி தருவாங்க. கார் நம்பர் உங்களுக்கு லக்கியான நம்பர் தருவாங்க. ஃபோன் நம்பர் லக்கியான நம்பர் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தருவாங்க. எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க சங்கரேஸ்வரி அம்மா. அழகா வீடியோல இருந்து நம்பர் எடுத்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை எனக்கு லக்கியான நம்பர் வேணும், எதுனாலங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க நிறைய விஷயத்த கரைச்சி குட்டிச்சு வச்சிருக்கிறாங்க. சரிம்மா, இப்போ வந்து நம்ம அதாவது என்னன்னா ஜூலை 27 சனி வக்ரமகரர். அந்த சனி வக்ரத்துல ஏதோ ஒரு 3 நல்ல பாசிட்டிவான விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்றீங்க. என்னதான் அந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்ப்போமா? நம்ம பார்க்கலாம். அடுத்தது கன்னி ராசிமா. கன்னி ராசிக்கு ஜூலை 27 சனி வக்ரமகராரு. அந்த கன்னி ராசிக்கு 3 நல்ல விஷயம் சொல்லுங்க. கன்னிராசிக்காரர்கிட்ட கேட்டோம்னா அழுதுருவாங்க. எங்களுக்கு எங்கம்மா நல்ல விஷயம் நடக்குது, நிறைய பழக்க அழற மாதிரி இருக்கும். ஆனா அழுக மாட்டாங்க, மனதிடம் அதிகமா. ஆமா, திடமா. ஏன்னா அது வந்து புதனுடைய உச்ச வீடு, எது வந்தாலும் தாங்குவாங்க. நான் பார்க்காத அடியா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன், வெளியே சொல்ல மாட்டேன், அது எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கன்னிராசிக்காரங்க. அப்ப இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு 5, 6 கூடைய சனி பகவான். இவங்க வந்து இப்ப பாருங்க 7ஆம் இடத்துல வந்து கண்டகச்சனியா இருக்காங்க. அப்ப கண்டகச்சனியா இருக்கிறப்பே பாருங்களேன், வக்ரமா வர இப்ப இருக்கிறாரு. ஜூலை 27 வக்ரமா இருக்கிறாரு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு 9ஆம் இடத்தை வந்து சனி பாக்குறாரு, வக்ர சனியாகி பாக்குறாரு. அதே நேரங்கள்ல கன்னி ராசியவும் சனி பகவான் பாக்குறாரு. அதே நேரங்கள்ல கன்னி ராசிக்கு 4ஆம் இடத்தையும் சனி பகவான் பாக்குறாரு. அப்ப அந்த முக்கியமான ஸ்தானம் 1, 4, 9ஆம் முக்கியமான ஸ்தானங்களை பாக்குறாரு. அப்படி பாக்குறப்ப வந்து இவங்க நிறைய வந்து ஃபர்ஸ்ட் வந்து தடைகள் அதிகமா இருக்கும். தடைகளை மீறி செய்வோமா, செய்ய முடியாதா அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாவே இருந்துக்கிட்டோம். 6ஆம் இடத்துல ராகு வேற. அப்ப இவங்களுக்கு உறுதியான வேலை வாய்ப்புங்கிறது இல்லாம இருக்கும். இவங்க வந்து ஒரு மாச சம்பளத்துக்கோ ஒரு வார சம்பளத்துக்கோ போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த வேலையில ஃபர்ஸ்ட் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா இப்ப இந்த சனி வக்கர காலங்கள்ல அந்த வேலையில வந்து ஒரு உறுதியான தன்மை வந்து ஏற்படும். ரெண்டாவது பாசிட்டிவான விஷயம் சொல்லுங்க. ரெண்டாவது பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வந்து 5, 6 கூடியவரை 7ஆம் இடத்துல இருக்கிறார்ல. அப்ப கன்னி ராசிக்காரங்களுக்கு நான் இது வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த லவ் விஷயம் யாருக்கும் தெரியாம பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு சனி வக்ரமானோன்னே பாருங்க அந்த காதல் விஷயங்கள் திருமணத்துல போய் முடியக்கூடிய அமைப்பா இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி தான் 7ல இருக்காரு, 7ல இருந்து வக்ரமா வரை இருக்காரு. அப்ப போதும், எவ்வளவு நாளும் நம்மளும் மறைச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறது, என்ன வந்தாலும் பார்த்துருவோம், திருமணத்தை முடிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட வந்து இந்த கன்னி ராசிக்காரங்க யாரெல்லாம் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த லவ் ஆனது திருமணத்தில் போய் முடியக்கூடிய அமைப்புல சுப அமைப்பாகத்தான் கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்குது. 3வது பாசிட்டிவான விஷயம் கன்னி ராசிகளுக்கு 3வது அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4-5 வருஷமாக இல்லாமல் பார்த்தா போய்கிட்டு இருக்கு. அப்போ இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சொத்து சேர்க்க நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். சொத்து இருந்தாலும் சொத்துலையும் பாருங்க முறையான ஒரு வாஸ்துப்படி இருக்காது. நான் கிட்டத்தட்ட அப்படித்தான் இப்போ கன்னிராசிக்காரங்க இருக்காங்க. ஏதோ ஒரு அவசர குளத்துல வீடு கட்டியிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு இது வரைக்கும் நடந்து வந்த திசை பூரா ராகு திசை இப்படித்தான் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இப்பயும் பாருங்க கண்டகச்சனியா இருக்கிறதுனால இவங்களுடைய அந்த சொத்துக்களுடைய வாங்கணும் எதெல்லாம் வாங்கணும் குறி வச்சுக்கிட்டு இருக்காங்களா. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு சொத்தை வித்து இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வக்கரச்சனி காலங்கள்ல இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது நல்ல பரிகாரம் சொல்லுங்க. நல்ல பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த மாம்பழம் வாங்கி பெருமாள் கோவில்ல போய் அங்க கொடுத்து நெய்வேத்தியமா பெருமாளுக்கு படைச்சு ஒரு 6 மாம்பழம் வாங்கணும். 6 மாம்பழம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு மாம்பழத்தை இவங்க எடுத்துக்கிறணும். ஒரு மாம்பழத்தை பெருமாள்கிட்டே வச்சுட்டு மீதி மாம்பழத்தை அங்க வரக்கூடியவங்களுக்கு தானமா கொடுக்கணும். ஓ,
இது செஞ்சாங்கன்னா சனி வக்கரத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சரியாகும். அதாவது 6 மாம்பழம் வாங்கணும், ஒரு மாம்பழத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடணும், 4 மாம்பழத்தை அங்க கொடுத்துடணும். வர்றவங்களுக்கு யாராவது வர்றவாங்கல்ல, கோயிலுக்கு வர்றவங்கட்டா கொடுத்துட்டோம்னா அது பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக படைச்சு நம்ம வந்து கொடுக்கணும். கொடுத்தா நல்லது. தோஷமெல்லாம் விளைகிறோம். செய்யக்கூடாதது ஏதாவது ஒண்ணு இருக்கா? செய்யக்கூடாது அப்படின்னா வண்டி வாகனத்துல போறப்ப ரொம்ப அசால்ட்டா போகக்கூடாது. 7ஆம் இடம் சனி இருந்து வக்ரம் ஆகுறாரு. அப்போ வந்து இவங்க ஏதாவது ஒரு டிராவல்ல இவங்களே வந்து டிரைவ் பண்றப்ப வந்து இல்ல மற்றவங்க டிரைவ் பண்ணி உட்காந்து போறப்ப வந்து பாருங்க ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். அந்த காலகட்டம் வந்து ரொம்ப வந்து இந்த வக்கரசனி காலங்கள்ல டிராவல்ல ரொம்ப கவனமாக இவரே டிரைவ் பண்ணிட்டு போனா ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த காலகட்டங்கள்ல வந்து. நன்றி மேம். நல்ல அருமையான ஒரு பதிவு. கன்னி ராசிக்கு சூப்பராக சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சங்கரேஸ்வரி அம்மாவும் நான் நேரில் பார்க்கணும், ஜாதகம் எடுத்துகிட்டு போய் காமிக்கணும், எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேடமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நேர்லேயும் சந்திக்கலாம், ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க அவங்க. சப்போஸ் நான் நேரில் போக முடியல, பார்க்க முடியலன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் அவங்கள தொடர்பு கொள்ளலாம். உங்களோட ஜாதகம் கணிச்சு உங்களுக்கான எல்லா விஷயங்களும் அவங்க கரெக்டாக சொல்லி உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க. நன்றி.